என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரத்தின் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நாம் இது நித்திரையை விட்டு எழுந்திருக்க வேண்டிய காலம். நித்திரை இது சரீர பிரகாரமானதல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் ஒரு நாளும் நித்திரை செய்துவிடக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரிய நித்திரை இது ஒரு ஆபத்தானது. காரணம் என்னன்னு சொன்னால், நாம் விழித்து கொள்ளாவிட்டால் அது ஒரு ஆவிக்குரிய மரணத்தை ஏற்படுத்திவிடும். எனவே நித்திரையை விட்டு விழிக்க வேண்டும் என்பது ஆவிக்குரிய மரணத்தை விட்டு விழிப்பது என்பதை நான் சொன்னேன். பிரியமானவர்களே, நித்திரையை விட்டு விழிப்பது என்பது நம்முடைய வஸ்திரங்களை கரைப்படாமல் காத்து கொள்ள, நம்முடைய மானம் அங்கே வெளிப்படாமல் பாதுகாத்து கொள்ள நாம் விழித்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் பேசினார். நேற்று தினத்தில் சொன்னேன், விழித்திருப்பது என்பது ஆயுதம் தரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய போராயுதங்கள் எல்லாம் அது ஆவிக்குரியது, மாம்சத்துக்கு ஏதுவானதாய் இருக்கக்கூடாது என்பதை நேற்று சொன்னேன். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கொலோசியர்கள் இந்த நிருபம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். ஜெபத்திலே விழித்திருங்கள். ஏன் ஜெபத்தில் விழித்திருங்க? ஜெபத்தில் தூங்குவோமா? இல்லையா? ஜெபத்தில் தூங்குவாங்களா? சில நேரம் ஜெபத்தில் தூங்குறவங்க இருக்காங்க. கொஞ்சம் நீண்ட ஜெபம் வந்துருச்சுன்னா அங்கே உறங்குறவங்க இருக்காங்க. சில சரீர அசதிகளாக இருக்கலாம், ஒருவேளை அவர்கள் நைட்டு வேலைக்கு போயிட்டு வர்றதுனால இருக்கலாம். ஏதாவது ஒரு சம்பவம், ஏதோ ஒரு காரணம் அவர்களை ஒருவேளை உறங்க வைக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, இங்கே சொல்லப்பட்டது சரீர பிரகாரமான தூக்கம் அல்ல, ஜெபத்திலே விழித்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? ஏன் ஜெபத்தில் விழித்திருக்கணும்? அவர்கள் வாழ்க்கையில் தேவனுடைய சத்தத்தை அவர்கள் கேட்பார்கள். பிரியமானவர்களே, இரவு சாமுவேலை ஆண்டவர் சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்ட உடனே அந்த சாமுவேலுக்குள்ளாக ஒரு விழிப்பு வந்தது. யாரோ என்னை கூப்பிடுறாங்க, ஒரு விழிப்பு வந்தது. உடனே அங்கே ஏலியின் இடத்துல கேட்கிறார். ஏலிக்கு தெரிஞ்சு போச்சு, இவனை கூப்பிடுறது கர்த்தர் தான். உடனே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்ற ஒரு அழகான ஜபத்தை இந்த சாமுவேலுக்கு ஏலி சொல்லி கொடுக்க, சாமுவேலும் அந்த ஜபத்தின்படியே அப்படியே அவர் சொல்லி ஜெபம் பண்ணாரு. கர்த்தர் பேச ஆரம்பித்தார். ஜபத்தில் விழித்திருங்கள். ஏதோ ஒன்றை உங்க கூட கர்த்தர் பேசுவார். ஜெபத்தில் விழித்திருங்கள். உங்களிடத்திலே கர்த்தர் எதிர்பார்க்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஜெபத்தில் விழித்திருங்கள். காரியங்கள் உடைய வெளிச்சம் உங்களுக்கு கிடைக்கும். வசன வெளிச்சம் கிடைக்கும். சூழ்நிலையின் வெளிச்சங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வேத புஸ்தகத்தில் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தின் 34வது வசனத்தில், நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கிறேன். என் வாசற்படியில் தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். ஜெபத்திலே விழித்திருந்து செவி சாய்க்கிற, செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்றைக்கு ஜெபத்தில் விழித்திருங்கள். ஏதோ ஒன்று கர்த்தர் பேசுவார். இன்னைக்கு நம்ம ஜெபம் எப்படி மாறிடுச்சு தெரியுமா? போய் முழங்கால் படிட்டு கடன்னு நம்ம காரியத்தெல்லாம் ஒப்பிச்சுட்டு வரது தான் நம்ம ஜபமாக மாறிடுச்சு. அது அல்ல நம்முடைய ஜபம். நம்முடைய ஜபம் எப்படி இருக்கணும் தெரியுமா? நீங்கள் விழித்திருந்து அவருடைய சத்தத்தை கேட்க பழகணும். அப்போ தான் கர்த்தர் பேசுவார், இல்லைன்னா பேச மாட்டார். பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்கள் கூட ஆண்டவர் பேசுகிறாரா? இங்கே வாசிக்கிறோம், என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். அவருக்கு செவி கொடுங்கள். உங்கள் காதை திறங்க, உங்கள் இருதயம் விழித்திருக்கட்டும், உங்கள் செவிகள் அங்கே திறந்திருக்கட்டும். அவர் பேசுவார். ஏதோ ஒன்றை பேச விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையாக இருந்த 400 ஆண்டுகள் தேவன் மௌனமாக இருந்தார். ஆண்டவர் பேசலை. தேவனுடைய மௌனத்தின் காலம். மோசேக்கிட்ட தான் கர்த்தர் திரும்ப பேச ஆரம்பித்தார். அங்கே நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்த காலத்தில் தேவன் மௌனமாக இருந்தார். சாமுவேல்கிட்ட தான் கர்த்தர் பேசினார். ஏன்னா தேவன் பேச விரும்பினார், கேட்க ஆள் இல்லை. நீங்கள் மறுபடியும் மல்கியாவுக்கும் மத்தேயுக்கும் இடைப்பட்ட காலங்களில் கவனித்து பாருங்கள். அது ஒரு இருண்ட காலம். கர்த்தர் அமைதியாக இருந்தார். திரும்ப கர்த்தரை அங்கே பேச வைத்தது யோவான் ஸ்நானகன். இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் கூட பேச விரும்புகிறார். தயவு செய்து அவர் அமைதியாக இருக்க விடாதீங்க. கேளுங்க, ஜபத்திலே விழித்திருங்க. கர்த்தர் உங்கள் கூட பேசுவார். பிரியமானவர்களே, உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தின் 2வது வசனத்தில் எப்படியாய் வாசிக்கிறோம், நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. இன்னைக்கு ஜபத்தில் விழித்திருக்க பழகுங்கள். தேவனுடைய சத்தம் கேட்குதா? தட்டுகிற சத்தம், பேசுகிற சத்தம். வெளிப்படுத்தல் 3:20 வாசிக்கிறோம், வாசற்படியிலே கதவை தட்டி கொண்டிருக்கிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்துல நான் பிரவேசிப்பேன். கதவை தட்டுகிற சத்தம்
உங்கள் கூட தேவன் பேச விரும்புகிறார் என்ற ஏக்கத்தின் சத்தம் இன்னைக்கு நம்ம காதில் விழட்டும். என்னுடைய பிள்ளைகளே, ஜபத்தில் வெறுமையாக ஏதோ ஒன்றை சொல்லிட்டு ஜபத்தை முடிச்சிட்டேன்னு சொல்லி திருப்தி அடையாதீங்க. ஜபத்திலே விழுத்திருங்கள், கர்த்தர் பேசுவார். அந்த நாளுக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 8:34. நீதிமொழிகள் 8:34. ஜெபமல்லாமா? அன்பின் பரலோக தகப்பனே, விழித்திருந்து உம்முடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக எங்களை மாற்றும். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருந்து நாங்கள் எப்போதும் உமக்கு காத்திருக்க எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். விழித்திருக்கிற அனுபவம், தேவ சத்தத்தை கேட்கிற அனுபவம், தேவனுடைய சித்தத்தை அறிகிற அனுபவம், உங்க கூட பேசுகிற அந்த நல்ல அனுபவம் இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தாரும். ஒவ்வொருவரோடும் நீர் பேசும். உம்முடைய பிள்ளைகளுடைய செவிகள் திறக்கப்படட்டும் என நான் ஜெபிக்கிறேன். பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 1ஆம் தேதிக்குள்ளாக நம்முடைய விங்ஸ் ஆஃப் விக்டரியினுடைய பணிகளுக்கு சுமார் 5.5 லட்சம் ரூபாய் நமக்கு தேவை. ஜெபம் பண்ணிக்கோங்க. இன்றைய முத்து பார்க்குற ஒவ்வொருவரும் மாதம் 1000 ரூபாய் நம்முடைய சமூக பணிகளுக்காக, ஒரு டயாலிசிஸ் பேஷண்ட்டை நீங்கள் தாங்கலாம், ஒரு பீடியாட்ரிக் தெரப்பி சென்டரில் இருக்கிற ஒரு குழந்தைய தாங்கலாம், ஐஏஎஸ் படிக்கிற நம்முடைய அருமையான வாலிப பிள்ளைங்களை நீங்கள் தாங்கலாம், அல்லது நீங்கள் வேதாகம கல்லூரி படிக்கிற ஒரு குழந்தையை நீங்கள் தாங்கலாம், அல்லது நீங்கள் ஒரு லைவ்லிஹுட் சென்டரை நீங்கள் தாங்கலாம், ஒரு முதியோர் இல்லத்தில் இருக்கிற ஒரு வயதானவங்களை நீங்கள் தாங்கலாம். ஏதோ ஒரு காரியம் உங்கள் மூலமாய் ஒரு 1000 ரூபாய் கொடுத்து தாங்க நான் அன்போடு கேட்கிறேன். ஒருவேளை இந்த நாட்களில் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்க, உங்களுக்கு தெரிந்த ஒரு சிலருக்கு இதை சொல்லி நீங்கள் அவர்களையும் உற்சாகப்படுத்துங்க. நீங்கள் வாங்க, முதியோர்களோடு வந்து உட்காந்து நீங்கள் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அவங்களோட பேசலாம், ஜெபம் பண்ணலாம், ஆண்டவருடைய அன்பை சொல்லலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கோங்க. இணைந்து நாம் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இன்னும் பெரிய தரிசனங்களை எல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சேர்ந்து செய்வோம். கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படுவாராக. ஆமென்.